வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு விளையாட்டு செய்திகள், விளையாட்டுக்கான செய்தி இல்லை, விளையாட்டை எடுத்துக்கூடாது, விளையாட்டை பற்றிய வினயமான செய்தி. சரிங்களா? முதல்ல நம்ம இந்தியா உலக கப் வின் பண்ணதுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஒரு நாள் 2 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வாழ்த்துறது நல்ல பண்பாடுங்கிறனால சொல்கிறேன். அந்த இந்திய மொத்த குழுவுக்கும் ஆர்ப்பரித்து ஊக்குவித்த ரசிகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும். சரிங்களா? இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு ரன்னிங் ரேஸ், ஒரு பெரிய நீண்ட தூரம் ஓட்டப்பந்தயம் நடைபெறுகிறது. ஒரு கென்யா வீரரும் ஒரு ஸ்பெயின் வீரரும் அதில் கலந்துக்கிறாங்க. கென்யா வீரர் வேகமாக முன்னாடி ஓடி வராரு ஸ்பெயின் வீரரை விட. ஆனால் மொழி பிரச்சனை காரணமாக ஏதோ ஒரு குளறுபடி, சில சமயங்களில் மனசு அந்த மாதிரி ஒரு பிளாங்க் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச விஷயம் கூட நமக்கு தெரியாது. மேஜ மேலே தான் கண்ணாடியும் சாவியும் இருக்கும், ரெண்டையும் தேடிட்டு இருப்போம் விடிய விடிய. சரிங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு தாக்கம். அவரால் அந்த வெற்றி கோட்டை அடைவதற்கு முன்பாகவே, அந்த வெற்றி கோட்டில் போய் அப்படி நெஞ்சத்தை அப்படி தள்ளுவாங்க பார்த்தீங்களா ஃபினிஷிங்கில், அந்த இடம் வந்துருச்சுன்னு அவர் எப்படி நினச்சார், ஏன் நினச்சாருன்னு தெரியல. பிரமாதமான ஓட்டப்பந்தய வீரர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நின்றுட்டார். பின்னாடியே ஓடி வரக்கூடிய அந்த ஸ்பெயின் வீரர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட சொல்கிறாரு, ஸ்பானிஷ் மொழியில் சொல்கிறாரு, ஓடு ஓடு, இன்னும் வரல, ஃபினிஷிங் வரல அப்படின்னு அவர் கத்துறார். இவருக்கு மொழி தெரியாதனால திருன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறார், அல்லது மெல்ல நடக்கிறார். ஸ்பெயின் வீரர் நினச்சா அதை பயன்படுத்தி இவரை ஓவர்டேக் பண்ணி இவர் ஜெயிக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. கென்யா வீரருக்கு பின்னாடி லேசாக அவரை கையை வச்சு அப்படி தள்ளி விடுறார். தள்ளின பிறகு இவர் ஏதோ சுதாரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் தூரத்தில் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடுது. அவர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிறாரு, ஸ்பானிஷ் வீரர் 2வது ப்ரைஸ் வாங்கிறார். அப்போது எல்லா நிருபர்களும் பேட்டி காண்றாங்க, நீங்கள் ஏன் இதை பயன்படுத்தி வின் பண்ணலை, அது எப்படி நான் வின் பண்ண முடியும், அவர் ஓடி நிற்கிறாரு, இஸ் ஆல் ரைட், அவரை ஓடி ஜெயிக்கிறது வெற்றி கிடையாது, இதை எங்கள் மக்களும் விரும்ப மாட்டாங்க, எங்கள் வீட்லேயும் விரும்ப மாட்டேன், நானே விரும்ப மாட்டேன், அது வெற்றி, அது உண்மையிலேயே அப்படிங்கிற மறுபடியும் அதை பற்றியே கேட்குறாங்க. அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. இதுதாங்க மெத்தடு, ரன்னிங் ரேஸ் தான், போட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் அவர் ஓடி பின்தங்கி தோத்தாருன்னா நான் ஜெயித்தவன் ஆவேன், அவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நான் ஓடி போய் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறது அது சரியில்லைங்க அப்படின்ட்டார். எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், ஃபிட்டஸ்ட் இஸ் த சர்வைவல் அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருக்கோம். அதான் இன்றைக்கி நடைமுறையிலையும் இருக்குது. யார் மிக மிக தகுதியானவங்களாக இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுதான் உலக வழக்கம். ஃபிட்டஸ்ட் இஸ் த சர்வைவல் அப்படின்னா தகுதி உள்ளவர்களே மட்டும் வாழ முடியும், ஜெயிக்க முடியும், வாழ்க்கையை நீட்டிக்க முடியும் அப்படிங்க. அப்போ உனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லைன்னா நீ வீணாப்போ, நீ ஒன்றுக்கும் ஆகலை அப்படிங்கிற பாலிசி நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இது எவ்வளோ மனிதாபிமானத்துக்கு விரோதமான போக்கு பார்த்தீங்களா? ஏன் நாம் அவங்களையும் அரவணைச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சேர்க்கலாம். போட்டிக்கு வராங்க, கூட தோற்று போகிறாங்க, உதாசீனப்படுத்திட்டு அலட்சியமாக பார்த்துட்டு கர்வமாக பார்த்துட்டு போகிறத விட, அவன் ஏன் தோத்தான், எப்படி தோத்தான், எப்படி பண்ணால் அவன் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஜெயித்தவங்க இல்லையா, அனுபவங்களை சொல்லலாம் இல்லையா, சொல்லி அடுத்த முறை போட்டி போடும்போது இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏன் அவங்கள ஊக்குவிக்கக்கூடாது? சரிங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. எங்கேயோ இருக்க கென்யாவிலேருந்து வர்ற வீரருக்கு எங்கேயோ இருக்க ஸ்பானிஷ் வீரர் ஹெல்ப் பண்ணுறார், அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா தான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அதிகமாக பாதிக்கப்பட மாட்டோம். வெற்றிக்கு விழா எடுக்காதே, தோல்வியை கண்டு தோழாதேம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸாக போனால் நமக்கு நல்லது. அதனால் ஃபிட்டஸ்ட் இஸ் த சர்வைவல் நாட்டில் இருக்க பாலிசி. அதுக்காக எல்லாரையும் ஏறி மிதித்து நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படி தானே பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படியாவது ஜெயிச்சிருன்னு அந்த அப்பா அம்மாவும் அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் ஓட்டும் போது விளையாடும் போது சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஆத்திரமாக வரும் அவங்களுக்கு.
எப்படியாவது என் பையன் ஜெயிக்கணும். இப்படித்தானே 10 குழந்தைங்களுடைய தகப்பன் தாய் எல்லாரும் நினைப்பாங்க. 10 பேர் ஜெயிக்க முடியுமா? சாதாரண விஷயம். ஏன் உங்களுக்கு புரியாது? புரியும். புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. சரிங்களா? இன்னைக்கு இதான் விஷயம். தோற்றவர்களையும் உதாசீனப்படுத்தாமல் ஆதரிப்போம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.